TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். எந்தவொரு ஜனாதிபதி தேர்தலிலும் இதுபோன்ற குழப்பங்கள் நிலவியதில்லை என்கிறார் ருவான் விஜயவர்தன. அடிப்படை உரிமை மனுவை ஆரம்பத்திலேயே தள்ளுபடி செய்து விடுமாறு தேசிய மக்கள் சக்தி கோரிக்கை. கடந்த காலங்களில் கட்சிகளை பிரித்து தேர்தல்களில் வெற்றி பெற முடிந்த போதும் தற்போது அந்த தந்திரோபாயம் பலிக்காது என்கிறார் நாமல். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நாளை சிங்கப்பூர் பயணம். பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தலில் ரணில் ஜெயவர்தன தோல்வி. வணக்கம், இது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கை இதுவரையில் 8 ஜனாதிபதி தேர்தல்களை சந்தித்த போதிலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தற்போது நிலவுகின்றதை போன்று குழப்ப நிலை முன்னைய எந்த ஒரு தேர்தலுக்கும் இருந்ததில்லை. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா? ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடமா 6 வருடமா? தேர்தல் ஒத்திவைக்கப்படுமா? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவாரா இல்லையா? நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்படுமா என்று ஒரே குழப்பமான நிலவரமே பல மாதங்களாக நீடிக்கின்றது. இத்தகைய பின்புலத்தில் இன்று காலியில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் உரையாற்றிய அதன் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்ற குழப்ப நிலை மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. மக்கள் வீணாக குழப்பமடைய தேவையில்லை. அவர் நிச்சயம் போட்டியிடுவார் என்று விஜயவர்தன கூறியுள்ளார். அவர் ஜனாதிபதியின் மைத்துனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலி ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டை கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்றத்தில் கட்சியின் ஒரே ஒரு உறுப்பினராகவும் இருக்கும் வஜ்ர அபிவர்த்தன ஏற்பாடு செய்திருந்தார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்மானத்தை அறிவிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுப்பதை தடுத்து உத்தரவு பிறப்பிக்குமாறு மொரட்டுவையைச் சேர்ந்த வர்த்தக பிரமுகர் சமாந்திர தயான் லெனாவ தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை ஆரம்பத்திலேயே தள்ளுபடி செய்துவிடுமாறு தேசிய மக்கள் சக்தி உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. லெனாவின் மனுவுக்கு எதிராக இடையீட்டு மனு ஒன்றை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவிலேயே இந்த கோரிக்கையை அவர் உயர் நீதிமன்றத்திடம் முன்வைத்துள்ளார். கடந்த காலங்களில் கட்சிகளை பிரித்து தேர்தல்களில் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் தற்போது அந்த தந்திரோபாயம் பலிக்காது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். கட்சிகளை பிரித்து தேர்தலில் வெற்றி பெறுவது காலாவதியாகி போன யுக்தி என்று கூறிய அவர், ஐக்கிய தேசிய கட்சி 2019ஆம் ஆண்டில் பிளவுபட்டதன் மூலம் அதற்கு கிடைத்த வரலாற்று தோல்வியை அதன் தலைவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தற்போது பிளவடைந்துவிட்டது. கட்சிகளை பிளவுபடுத்தாமல் அவற்றை ஒன்றுபடுத்தி வைத்திருப்பதிலேயே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்தி ஒரு பிரிவினரை தனக்கு ஆதரவாக தேர்தலில் பயன்படுத்துவதில் ஜனாதிபதி அக்கறை காட்டுவதாக ராஜபக்ஷக்கள் சந்தேகிப்பதாக கூறப்படும் நிலையிலேயே நாமலிடம் இருந்து இத்தகைய கருத்து வந்திருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நாளை சிங்கப்பூருக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்கின்றார். சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி விவியன் பாலகிருஷ்ணனின் அழைப்பின் பேரிலேயே அவர் அந்த நாட்டுக்கு விஜயம் செய்கிறார். அதேவேளை சிங்கப்பூரில் எதிர்வரும் 9ஆம் திகதி நடைபெறும் ராய்ட்டர்ஸ் நெக்ஸ்ட் ஆசிய பசிபிக் உச்சி மாநாட்டிலும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் கலந்து கொள்வார் என்று வெளியுறவு அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி தேர்தலில் 2வது சுற்றில் வெற்றி பெற்று முன்னாள் நிதியமைச்சரான மசூத் பெசஸ்கியான் வெற்றி பெற்றுள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த மாதம் 19ஆம் திகதி ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானதை அடுத்து கடந்த மாதம் 28ஆம் திகதி புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய தேர்தல் நடைபெற்றது. அதில் போட்டியிட்ட மசூத்
பெசஸ்கியானுக்கு 42.5% வாக்குகளும் சயீது ஜலீலிக்கு 38.6% வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு வேட்பாளர் ஒருவர் 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். அதனால் இரு வேட்பாளர்களுக்கும் இடையில் இரண்டாவது சுற்று தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் மசூத் பெசஸ்கியான் 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். அவருக்கு 1,70,00,000 வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஐக்கிய ராஜ்யத்தில் இந்த வாரம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சரவை அமைச்சருமான ரணில் ஜெயவர்தன தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் தனது வடகிழக்கு ஹம்சயர் தொகுதியில் போட்டியிட்ட ரணில் ஜெயவர்தனவுக்கு 20,544 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட லிபரல் ஜனநாயக கட்சி வேட்பாளருக்கு 21,178 வாக்குகளும் கிடைத்தன. 14 வருடகால கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு முடிவு கட்டி தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தின் கள்ளக்குறிச்சியில் அண்மையில் கள்ளச்சாராயம் அருந்தி பலியான 65 பேரினதும் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எவ்வாறு வழங்க முடியும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அரசாங்கத்தை சென்னை மேல் நீதிமன்ற நீதிபதி ஆர். மகாதேவன் நேற்றைய தினம் கேட்டுள்ளார். ஒரு வாகன விபத்தில் ஆட்கள் பலியாகினால் அத்தகைய இழப்பீட்டை வழங்குவதை அரசாங்கம் நியாயப்படுத்த முடியும். கள்ளச்சாராயத்தை அருந்தி மரணமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு அவ்வாறு வழங்க முடியாது என்று கூறிய நீதிபதி, இழப்பீடு வழங்குவதை 2 வாரங்களுக்குள் மறுபரிசீலனை செய்யுமாறு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பொது நலன் மனுவை பரிசீலனைக்கு எடுத்த பின்னரே இந்த அறிவுறுத்தலை நீதிபதி பிறப்பித்துள்ளார். மனுவை தாக்கல் செய்த சென்னையைச் சேர்ந்த முகமது ஹவுஸ் என்பவர், கள்ளக்குறிச்சியில் பலியானவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களோ அல்லது ஒரு சமூக நலனுக்காக இலட்சியத்திற்காக போராடியவர்களோ அல்ல. அவர்களின் குடும்பங்களுக்கு பெருந்தொகை பணத்தை இழப்பீடாக வழங்குவதற்கான தேவை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் மாலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் டிபிசியின் காலை தமிழ் செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.